ஹாய்! இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு எங்க வீட்ல லஞ்சுக்கு என்ன செய்ய போறேன் அப்டின்னா, என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரைட் புளி சாதமும், உருளைக்கிழங்கு வறுவலும் தான். அது கூடவே ஒரு ஆம்லேட்டும். எனக்கு சின்ன வயசுலேருந்தே எனக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ் எது அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புளி சாதம் தான். அதுக்கு ரொம்ப அடிக்ட் நானு. ஆனா ஆஃப்டர் மேரேஜ் இந்த வீட்ல யாருக்குமே சுத்தமா இது பிடிக்கிறதே இல்ல. அதுவும் வெரைட்டி ரைஸ்லாம் இவங்க அவ்வளவா சாப்பிட மாட்டேன்றாங்க. இவங்களுக்கு எப்பவுமே சாம்பார், ரசம், பொரியல் இப்படியே தான் இருக்கணும். இதுல விஷயம் என்ன அப்டின்னா, எனக்கும் அத பழக்கம் பண்ணி விட்டுட்டாங்க. நான் எப்பவுமே புளி சாதம் செஞ்சா இந்த மாரி மோஸ்ட்லி சிம்பிளா தான் செய்வேன். எப்பயாவது ஒரு நாள் அப்டின்னா மட்டும் தான், வெந்தயம்லாம் வறுத்து போட்டு புளியோதரை மாரி செய்வோம் இல்லையா? அந்த மாரி செய்வேன். எப்டி செஞ்சாலும் எங்க வீட்டு ஆளுங்களுக்கு பிடிக்காது. உங்களுக்கு வெரைட்டி ரைஸ்னா ரொம்ப பிடிக்கும் அப்டின்னா, அதுல உங்களுக்கு எது பிடிக்கும்னு எனக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு வீட்ல எதுவும் காய் இல்ல. அதனால இந்த வேலைய பண்ணி டிம்கி குடுத்துட்டேன் நானு. இன்னைக்கு ஹர்ஷோட ஸ்கூல்ல வந்து ரம்ஜான் செலிப்ரேஷன் தான். ஸோ காலையிலேருந்து சார் ரெடி ஆயிட்டு உட்காந்துருக்காரு ஜாலியா வேற. இன்னைக்கு ஃபுல்லா லெசன்லாம் எடுக்க மாட்டாங்களா, அதனால ஜாலியா உட்காந்துருக்காரு. இன்னைக்கு கலர் ட்ரெஸ் தான் அவனுக்கு. ட்ரெஸ் கோட் வேற குடுத்துருக்காங்க. என் ஹஸ்பண்ட் அதுல இன்னும் கொஞ்சம் கண்ணுல மையெல்லாம் வச்சுன்னா பக்காவா அதே மாரி இருப்பான். தலையில வைக்கிற அந்த கேப் மட்டும் தான் மிஸ்ஸிங் அப்டின்னாரு. பட் மை வைக்கிறதுக்கு அவன் காட்ட மாட்டான். ஸோ அதனால வைக்கல விட்டுட்டேன் பாவம் அப்டின்னு. காலைல போறதுக்கு எதுக்கு அழ வைக்கணும்னு.